இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் 3 நகரங்களை கடிந்து கொள்கிறார். கொராசின் நகரே, பெத்சைதா நகரே, கப்பர்நாவுமே, ஐயோ கேடு என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதிர்ந்த வயதில் ஆதரவற்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் காடுகளில் இருக்கக்கூடிய விறகுகளை வெட்டி விற்று அதன் வழியாக பிழைப்பு நடத்தி வந்தார். இதை அறிந்த அந்த நாட்டினுடைய அரசர் தனக்கு சொந்தமான சந்தனமர காட்டை அவருக்கு பரிசாக கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட பல மாதங்கள் கழித்து அரசர் தன்னுடைய குதிரையில் அந்த காட்டு வழியாக வருகின்ற போது அந்த பெரியவர் கரிமூட்டத்தை சுமந்து வந்தவராக இருந்தார். அரசரை பார்த்து அவர் அந்த மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு, அரசே, இன்று நான் நீங்கள் கொடுத்த அந்த சந்தன மர காட்டை வெட்டி கரியாக்கி அந்த கரியை விற்று நான் நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் என்று அரசரிடம் கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சந்தன மர காட்டை வெட்டி அந்த சந்தன மர கட்டைகளை விற்காமல் கூடிய கரியாக்கி விற்கக்கூடிய இந்த பெரியவரை போலதான் இந்த 3 நகரங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையையும் ஆண்டவருடைய அந்த போதனையும் கேட்காமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகையால் தான் ஆண்டவர் கொராசி நகரே, பெத்சைதா நகரே, கப்பர்நாவுமே, உமக்கு ஐயோ கேடு. ஒருவேளை தீர் சீதோன் பகுதியில் இந்த வார்த்தை போதிக்கப்பட்டிருந்தால், என்னுடைய உடனிருப்பை அவர்கள் உணர்ந்திருந்தால் அவர்கள் எப்போதோ மனம் மாறியிருப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த நாளில் இந்த நகர மக்களை கடிந்து கொள்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கும் பலதரப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யங்களை, செல்வங்களை, அருமையான குடும்ப சூழ்நிலையை, பின்னணியை, அருமையான ஒரு அற்புதமான அழகான பிள்ளைகளை, கணவனை, மனைவிய, சொந்த பந்தங்களை, அருமையான வீடு வாசலை கொடுத்தும் கூட அதை அனுபவிக்க தெரியாத மக்களாக என்றும் வாழ்ந்த வண்ணமாக இருக்கலாம். அல்லது இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படலாம். அல்லது இருப்பதில் நிறைவு காணாமல் இருக்கலாம். ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, இவை அத்தனையிலும் இருந்து நாம் மனம் மாறி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நிறைவான மகிழ்ச்சியை, அந்த நிறைவான வாழ்வை சுவைக்க இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவரே எங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறேன். இதோ எத்தனையோ விதத்தில் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் தகப்பனே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த மற்றும் அதில் முழுமையான திருப்தி, நிறைவான மகிழ்ச்சியை கொண்டு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.